வக்கரம் பெற்ற கிரகங்கள் எவ்வாறு பலனை தரும், அதுவும் கோச்சாரத்தோடு இணைந்து எவ்வாறு வக்கரம் பெற்ற கிரகங்களின் பலனை எடுப்பது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறை வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இது ஒரு இன்டெப்தான வீடியோ. ஏற்கனவே நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்தால் தான் நாம் இன்றைய பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய வரும். ஆக இதை பொறுமையோடு நிதானமாக முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குறிப்பிட்ட கொள்கைகளை முடிவு செய்து கொண்டே செயல்படுத்துவதுதான் வக்கர கிரகத்தின் குணாதிசயமாகும். வக்கரம் பெற்ற கிரகத்தின் காரகத்துவ ரீதியிலான குணத்தை ஜாதகர் எளிதில் மாற்றிக்கொள்ள மாட்டார். அந்த காரகத்துவ ரீதியிலான விஷயங்களில் ஏற்கனவே எடுத்த முடிவுகளை சார்ந்தே ஜாதகர் செயல்பாடுகள் இருக்கும். அது தொடர்பாக வேறு யாருடைய ஆலோசனைகளையும் காது கொடுத்து கேட்க மாட்டார் ஜாதகர். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அவ்வாறு யோசனைகள் சொல்லப்பட்டாலும் கூட ஜாதகர் கேட்பது போல நடிப்பாரை தவிர அதை மனசுக்குள்ள எடுத்துக்கவே மாட்டார், அதை செயல்படுத்தவும் மாட்டார் அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய காரகத்துவ விஷயங்களில். அதுவே வக்கரம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றும் விட்டால், வக்கரமும் பெற்றிருக்கு, அந்த கிரகம் பரிவர்த்தனையும் அடைஞ்சிருச்சுன்னு சொன்ன ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொள்வார்கள் ஜாதகர்கள். எது சரி என்று கண்டுபிடிக்கவே முடியாது. ஆக ஜாதகர் எது சரியான நிலையில இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதபடி மாறி மாறி நடந்து கொள்வார்கள் ஒரே விஷயத்துக்கு. அதுபோல வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகு கேதுவோடு இணைந்து இருந்தாலும் கூட அதிகமான பாதிப்புகள் ஏற்படாது. அந்த கிரகங்கள் ராகு கேதுவோடு இணைந்து செயல்படும். ஏன்னா வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களும் ராகு கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆன்டி கிளாக் வைஸ் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம பார்வையின் கோணத்தின் மாறுபாடினால அது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவது போல தெரியும். ராகு கேதுகள் இயற்கையாகவே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடிய கிரகங்கள். ஆக ரெண்டு பேருமே இணையும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுவார்கள். எப்பொழுதுமே ஒரு கிரகத்தின் மேல கோச்சார ராகு கேதுகள் வர்றாங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் பாதிப்புகள் ஏற்படுத்துவாங்க கோச்சார ராகு கேதுக்கள். ஆனா ஒரு கிரகம் வக்கரமான நிலையில இருக்கும் பொழுது கோச்சார ராகு கேதுக்கள் அந்த வக்கர கிரகத்தின் மேல பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த வக்கர கிரகங்களை அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார்கள், அல்லது அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் கூட ஜாதகரால் அந்த பாதிப்புகளை அதிகமாக உணர முடியாது. உதாரணத்திற்கு சுக்கிரன், ஒரு ஜாதகத்துல சுக்கிரனின் மீது கோச்சார ராகுவோ கேதுவோ போகும்பொழுது திருமண வாழ்க்கையில சலசலப்புகளை ஏற்படுத்துவார்கள். ஆனா அதே ஜாதகத்துல சுக்கிரன் வக்கரமாக இருக்கக்கூடிய நிலையில கோச்சாரத்துல ராகு கேதுக்கள் அந்த சுக்கிரனின் மீது டிராவல் பண்ணும் பொழுது, பயணம் செய்யும் பொழுது ஜாதகர் அதிகமான திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சலசலப்புகளை உணர மாட்டார், அது பெருசாகவும் எடுத்துக்க மாட்டார். ஏன்னா நார்மலாகவே சுக்கிரன் வக்கரமாக இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை ஒரு நிறைவற்ற, ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய நிலைகளை பெரும்பாலும் பொதுவான அமைப்புகளில் தரும். ஆக இந்த ராகு கேதுக்கள் அந்த சுக்கிரன் மேல பயணம் செஞ்சாலும் கூட ஜாதகருக்கு பெரிய லெவல்ல மாற்றம் தெரியாது, வித்தியாசமும் தெரியாது. ஆக நாம் என்ன பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட கொள்கை முடிவுகளை செய்து கொண்டே ஏற்படுத்தி கொண்டு முடிவு செய்து கொண்டு செயல்படுத்துவதுதான் ஒரு வக்கர கிரகத்தின் குணாதிசயம்னு பார்த்தோம். அந்த பர்டிகுலர் கிரகத்தின் காரகத்துவத்துல அந்த ஜாதகர் ஒரு பெர்ஃபெக்டான கொள்கையை வச்சுக்குவார், மாற்றம் இல்லாத கொள்கைகளை வைத்துக் கொள்வார். இப்போ உதாரணத்துக்கு புதன் வக்கரம் பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பின் உயர்வை புரிய வைத்து விட்டோம் என்றால், அல்லது ஒரு கலையின் தனித்துவத்தை அடிநாதத்தை அறிய வைத்து விட்டோம் என்றால் அதில் உச்சம் தொட்டு விடுவார்கள். உதாரணத்துக்கு புதன் வக்கரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஜாதகருக்கு மிருதங்கம் வாசிக்க சொல்லி கொடுத்தாலோ, அல்லது படிப்பை பற்றி இந்த படிப்பினால நம்ம ஃபேமிலி முன்னேறும், நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறத பற்றி தெரிய வைத்து விட்டாலோ, அல்லது ஒரு புல்லாங்குழலை ஊதுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாலோ அந்த ஜாதகர் அந்த விஷயத்துல உச்சத்தை தொடக்கூடிய நிலையை ஆட்டோமேட்டிக்காக எட்டி விடுவார் இந்த புதனின் வக்கர நிலையின் காரணமாக. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், புதன் வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் படிப்புல மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்கன்ட்டு. புதன் வக்கரமாகவும் அஸ்தமனமாகவும் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் நிச்சயமாக படிப்புல மேல்நிலையை அடைவார்கள். அப்புறம் பிறந்த கால கிரகத்திற்கு பலம் மற்றும் பலவீனத்தை கோச்சார கிரகமே தரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிறந்த கால கிரகமும் கோச்சார கிரகமும் ஒரே தன்மையில இருக்கும் பொழுது மட்டுமே பிறந்த கால கிரகம் பலனை பெறுவதும் கோச்சார கிரகம் பலனை தருவதும் நடக்கின்றது. மாறுபட்ட குணத்துல பிறந்த கால கிரகமும் கோச்சார கிரகமும் இருக்கும் பொழுது பலன்களை பெறுவதும் இல்லை, பலன்களை தருவதும் இல்லை. கோச்சார கிரகங்கள் தான் நின்ற ராசியின் பலனையும் தான் நின்ற நட்சத்திர பலனையும் தர தயாராக இருக்கின்றது. எதற்காக இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு பலனை தரும் அப்படிங்கிறத, தனது தசாபுத்தில பலனை தரும் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு
முதல்ல வக்ரம் பெற்ற கிரகத்தின் தசாபுத்தியில் ஏற்படுவது நல்ல பலனா அல்லது தீய பலனா அப்படிங்கிறத முதலில் அறிய வேண்டும். ஆக ஒரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் நற்பலனை தருவது உறுதியானால் அந்த கிரகம் கோச்சாரத்துல வக்ரம் பெறும் பொழுது நல்ல பலன்களை அதிகமாக செய்யும் கொடுக்கும். ஆனா தீய பலன் தரக்கூடிய நிலையில இருப்பது அப்படின்னா கோச்சாரத்துல அந்த கிரகம் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல தீய பலன்களை அதிகமாக செய்யும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஏன் என்றால் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் தனக்குள் ஒரு கொள்கைகளை வகுத்து கொண்டு அதன்படியே செயல்படும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ வக்ரம் இல்லாத சமயங்களில் கிரகம் கொள்கைகளை கடந்து தனது பலன்களை தர தயாராக இருக்கும். ஆனா வக்ர நிலையில இருக்கக்கூடிய நமது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அலைவரிசையும் வக்ரம் இல்லாத கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அலைவரிசையும் மாறுபாடு ஏற்படும். ஸோ இணைந்து செயல்பட முடியாது, இசைந்து செயல்பட முடியாது. யார் யாரும் கோச்சாரத்துல வக்ர நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகங்களும் நமது ஜாதகத்துல வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகமும் சேம் கிரகம், ஒரே கிரகம். இப்போ குரு வக்ரமாக இருக்கார், நம்ம ஜனகால ஜாதகத்துல தசாபுத்தி நடத்துறார். அதே குரு கோச்சாரத்துல வக்ரம் இல்லாம இருக்கிறார் அப்படின்னா அந்த குருவினுடைய கோச்சார குருவினுடைய அலைவரிசையும் ஃப்ரீக்குவன்சியும் நமது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவின் அலைவரிசையும் ஃப்ரீக்குவன்சியும் மாறுபாடு ஏற்படும். ஸோ அங்க டிஃபரன்ஸ் ஏற்படுவதனால இங்கே ரெண்டு பேரும் இணைந்து இசைந்து செயல்பட முடியாது. ஆனா அதுவே ரெண்டு பேருமே சேம் ஃப்ரீக்குவன்சியில் இருக்காங்க, ரெண்டு பேருமே வக்ர நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற போது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதிகமாக ஜாதகருக்கு கிடைக்கும். அண்ட் அதர் ஹேண்ட் இதே பிரின்சிபலை அப்படி ஆப்போசிட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. அதாவது நமது ஜனனகால ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் இல்லாம இருந்து தசாபுத்தி நடக்குது. அதே கிரகம் கோச்சாரத்துல வக்ர நிலையை அடையும் பொழுது ஜாதகருக்கு திருமணமோ வீடு கட்டுவதோ தொழிலை துவங்குவதோ போன்ற முக்கியமான செயல்களை செய்தால் முற்று பெறுவது இல்லை, நல்லபடியாக அந்த விஷயங்கள் நடப்பது இல்லை. அதே கிரகம் கோச்சாரத்துல வக்ர நிலை நீங்கியவுடன் அதுவரை கிடப்பில் இருந்த விஷயங்கள் தொழிலாகவோ திருமணமாகவோ மற்ற விஷயங்களாகவோ கடனுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் சார், அது பெண்டிங்ல விழுந்துருச்சு சார், ஹெட் ஆஃபீஸில் போய் 2 மாதம் 1 மாதம் 3 மாதம் பெண்டிங்கில் கிடக்குது சார் அப்படிம்பாங்க. ஏன்னா கோச்சாரத்தில் இந்த தசாநாதன் புத்திநாதனோ வக்ர நிலையில இருந்து நிவர்த்தி ஆகிற வரைக்கும் அது பெண்டிங்கில் இருக்கும். ஆக அந்த கிரகம் சமநிலைக்கு வந்தவுடன் வக்ர காலம் வரை பெண்டிங்கில் இருந்த விஷயங்கள் அனைத்துமே நல்ல நிலையில் அடுத்தடுத்த காரியங்கள் ஜெயமாகும். அதனால எப்பொழுதுமே தசாநாதனோ புத்திநாதனோ வக்ர நிலையில கோச்சாரத்துல வக்ர நிலையில இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகும் வரை காத்திருந்து நல்ல காரியங்களை தொடங்குவது நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னா காரியத்தை நடத்துவதில் நிறைய தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஸோ முதலில் நமது ஜனனகால ஜாதகத்துல வக்கர கிரகம் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தீர்மானிக்க அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அறிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு அடுத்தடுத்து இந்த பலன்களை நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆக 5 கிரகங்கள் பொதுவாக வக்ர நிலையை அடையும். பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி வக்ர நிலையை பெறும். இதுல சில ஜாதகங்கள் அதிகபட்சமாக 3 கிரகம் கூட வக்ர நிலையை பெற்றுவிடும். அவ்வாறு இருப்பவர்களுக்கு திருமணம் பல முறை உறுதி செய்யப்பட்டு நடைபெறாமல் போகும் சாத்தியதை உண்டு. ஏன்? ஏற்கனவே பார்த்தோம், அந்த கிரகங்கள் கோச்சாரத்துல நார்மலாக இருக்கும் பொழுது இங்க ஜனனகால ஜாதகத்துல வக்கரமாக இருக்குதுன்னு சொன்னா பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஜனனகால ஜாதகத்துல வக்ரம் இல்லாத நிலையில இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது கோச்சாரத்துல அதே கிரகம் வக்ரமாக இருக்கும் பொழுது திருமணத்தை தொடங்கினாலும் நமக்கு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியதைகள் உண்டு. சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பெற்றால் கோப ஆவேசமான மனநிலையில் இருப்பார்கள். உதாரணத்திற்கு செவ்வாயும் வக்ரம், சனியும் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கடுமையான சோதனைகளை நிச்சயமாக சந்திப்பார்கள். ஏன்? ஏற்கனவே பார்த்தோம், அது கிரக யுத்தத்தில் இருக்கும்போது அந்த கிரகங்கள் ஒரு ஆவேசமான மனநிலையில இருக்கும். அதுவே வக்ர நிலையில இருந்தால் இன்னும் அந்த ஆவேசம் இன்னும் உச்சகட்டத்தை எட்டும். அதனால செவ்வாய் சனி சேர்க்கையை நல்ல பலன்களை தராது. அதுவும் வக்கரமாக இருக்குன்னா சோதனைகள் இன்னும் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டகாலமாக இருக்கும். அதற்கு நம்ம இறை வழிபாடு செய்யும் பொழுது இந்த செவ்வாய் சனி சேர்க்கையின் கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம். எப்போ அதிகமாக நமக்கு அது தெரிய வரும்? செவ்வாய் தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது, சனி தசையோ சனி புத்தியோ நடக்கும் பொழுது நமக்கு அதிகமாக ஜாதகரால் உணரக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகர் இருப்பார்.
சரி, இன்றைக்கு ஜாதக பலன் அறிகிற பொழுது வக்கர கிரகங்களின் வலிமை, செயல்திறன் இவற்றை எல்லாம் ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற பற்றி விரிவாக பார்த்தோம். இன்றைய பதிவு ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான டாபிக் முடிந்த வரைக்கும் எளிமையாக புரிய வைக்கணுன்றக்காக ரொம்ப நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப வீடியோ பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு இது புரிய வரும். சரி நண்பர்களே, இன்றைய பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச்சாரத்தில் எவ்வாறு பலன் எடுக்க வேண்டுங்கிறத பற்றி இன்னும் 4-5 வீடியோ வரிசையாக பார்க்க போகின்றோம். நிச்சயம் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு புதுவிதமான தகவலை தரும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.